படுவா நான் வேலை செஞ்சுட்டு முக்கிட்டு இருக்கிறேன். வேலை பாடுறான். டேய் நில்லு. டேய் படுவா நில்றா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதடா ஓடாதடா நில்றா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா அஜிரே. உனக்கு என்ன காலில் அரைக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு அந்த போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு. மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அந்த போது பாரு. அண்ணன் வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த என்ன விசிறி பிடிக்க என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு. ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அடிச்சிட்டு இருக்கு. ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த. ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா. வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அரே ஆண்டவா, என்னடா அது? ஒரு இயற்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்து தரேன். சரிங்க.
புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி. ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாங்க. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னேன். ஏயா, உங்களால கடையை தான் உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. வேணாப்பா சாமி, அடிச்சிருவே நீ. அடிச்சா என்ன போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடை நடத்தக்கூடாது. பார்த்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கற. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேற இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி. ஏண்டா, அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல. ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு வந்து கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குறேன்? 10 ரூபாய் கடன் வாங்கிறது அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போயிரு, ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. ஓடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? அந்த தாடி வச்சிருப்பாரு. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சிட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான்.
பெரிய தேவதாஸ். ஐயோ முதலிங்கோ தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ண கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இத ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. டேய், தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். டேய் ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குடிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க. நீங்க பாரு, எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன் ஆட்டிடுவாரு. பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாபம் விட்டுருவேன். யாரு? ஏப்பம் விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகி. ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வாரிய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டு ஒண்ணு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநீ பாத்தீங்களா? எங்க 1 வெட்டுட்டுங்களா 2 வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க.
ஏங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனுங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். தூக்குங்க. அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க. ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல கைதான். அதே மாதிரி போடுங்க. ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய், முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா டேய், எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. டேய், எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. விவரமா செஞ்சு காமிக்கணும். இப்படிதான் வெடிச்சது. பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம் இல்ல, அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன். காத்தடிச்சு கடுத்து முட்டியாடா பாடுவா. பாம்புடா, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா. ஆம்பா அசையாதீங்க. அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு. அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எழுத்த விட்டு பொண்ண நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. டேய் பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 பாம்பே. டேய் பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொரியெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் பிடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு. ஓடியாங்க. வாங்க. எங்கயா? இங்க பாருங்க. இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. டேய் நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா,
நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிச்சு விழுந்திருக்க முடியும். பால் நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன? ஏடி ஒரு காது கேக்குமா? ஆ? ஏய் காது கேட்காதா? நான் ரெடிங்க. சர்வா அடிச்சு போடுவேன். இவ ரெடியா நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவுட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவுட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஏய் உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டியா, உன்னை எனக்கு நான் பிச்சிரேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாடம் நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? என்ன சொன்னாரு மறந்து போச்சு. அண்ணே பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டியோ குட்டியோ, இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. தட்ஸ் ஃபைன். என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ். டேய் வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா? என்னண்ணே ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய் நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னு 2 நான் போட்டே வைக்கிறேன். எல்லாரும் ஓடியாங்க. டிவி கடைக்காரர் கிறுக்கு பிடிச்சிருச்சு. புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு வந்து வாங்க நீ- போய். என்னங்க நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற